நம்ம ஊரில் காற்று இன்னும் வீசுது, தண்ணீர் இன்னும் ஓடுது, மண் இன்னும் பயிர் தருது. ஆனால் இந்த மூன்றும் நமக்கே நாளைக்கு எதிராக அமைஞ்சிருச்சுன்னா இது ஒரு கேள்வி மட்டும் இல்லை, இது ஒரு எச்சரிக்கை. ஸோ ஹே மக்களே, வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேலம் மாவட்டம் பெரியமோட்டூர், மாமாங்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்கள் இப்போது ஒரு அமைதியான மற்றும் மெதுவான சுற்றுச்சூழல் ஆபத்தை சந்திக்க இருக்கிறத பற்றி கேட்டுட்ருக்கீங்க. என் கூட நான் உங்கள் சிபி. டால்மியா போர்டுக்கு பக்கத்தில் பர்னன் கோடைய நிலத்தின் மேலே ஜவுளி பூங்கா என்ற பேரில் 60 சாயப்பட்டறைகள் மற்றும் 30 சலவை பட்டறைகள் கட்ட போகிறாங்க. இதை கேட்டதும் நம்மள பல பேருக்கு பெருந்துறை சிப்கோட்டால் நடந்த பாதிப்பு ஞாபகம் வந்திருக்கும். இதை கேட்டதும் சேலம் மக்கள் ரொம்பவே பயந்தாங்க. ஏன்னா பெருந்துறையில் குடிநீரை விஷமாக மாறினது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. நம்ம பகுதியை சுற்றி தொழிற்சாலைகள் அதிகமாக அமைந்த பிறகு நீர்வளம், கால்வாய்கள், விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுமோன்ற அச்சம் மக்களிடையே எழுந்துச்சு. சில இடங்களில் சாயக்கழிவுகள் நீரில் கலந்ததாக கூறப்பட்ட சம்பவங்கள், தொழில் வளர்ச்சி வந்தாலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இல்லை என்றால் அதன் விலை மக்கள்தான் செலுத்த வேண்டும் என்ற கடும் பாடமாக இருந்தது. இதனால தான் சேலத்து மக்கள் வளர்ச்சி வேணும், ஆனால் உயிர் கேட்குற வளர்ச்சி வேண்டாம்னு முடிவு பண்ணாங்க. இந்த கட்டுமானத்தால் பாதிப்பு ஏற்பட்டுமோன்ற பயத்தால் மக்கள் நீண்ட தூரம் நடந்து கையில் அறிவிப்பு பலகைகளும் பதாகைகளும் ஏந்தி நம்ம ஊரை காப்போம் என்று தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே நடந்ததை மறக்காமல் நடக்க போகிறத தடுக்க தான் இந்த விழிப்புணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. தொழிற்சாலையிலிருந்து வெளியே வர சாயக்கழிவுகள் சரியாக சுத்திகரிக்காமல் வெளியேறும்போது அது கால்வாய் வழியாக நிலத்தடி நீருக்குள் போய் பல விளைவுகளை ஏற்படுத்தும். குடிநீர் மாசுபாடு, விவசாய நிலம் பாதிப்பு, மகப்பேறு குறைவு, மலட்டுத்தன்மை, உடல்நல பிரச்சனைகள், தோல் நோய்கள், நீண்டகால பாதிப்பு போன்ற பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி உண்ணாவிரதம் இருந்து பகலாக கஷ்டப்பட்டு எம்எல்ஏக்களுடைய தலைமையில் பல இடங்களில் போராட்டம் செஞ்சு வந்திருக்காங்க. மேலும் இது தொடர்பாக மக்கள் சேலம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. இதுவரை எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்காமல் தனியார் நிறுவனத்திற்கு சாதகமாக அரசு அதிகாரிகள் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ரொம்பவே பயத்துடனும் குழப்பத்துடனும் இருந்த ஊர் மக்கள் வருகின்ற 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சரியாக காலை 9 மணி முதல் காத்திருப்பு போராட்டம் செய்ய முடிவெடுத்திருக்காங்க. இந்த தொழிற்சாலையினால் பாதிக்கப்படுறது மாமாங்கமோ பெரியமோட்டூரோ மட்டும் இல்லை, ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட போகுது. தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வருகின்ற 27ஆம் தேதி அன்று முடிந்தளவு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம ஊரை நாம் தான் பாதுகாக்கணும். நன்றி, வணக்கம்.